அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய சிவில் தகவல் பொது ஆணையத்தின் புதிய அறிவிப்பு. வெளிநாட்டவர்கள் தங்களது சிவில் ஐடியை சரிபார்த்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் அபராதம் உறுதி. அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். இந்தியா இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருந்தால் கவலை இல்லை, இனி விசா இல்லாமல் பயணிக்க முடியும். 2024ஆம் ஆண்டிற்கான புதிய தகவல். அடுத்து இசிஆர் பாஸ்போர்ட் தொடர்பான மிக முக்கியமான தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஒரு புதிய ஆன்லைன் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கின் ஓனருக்கும் பில்டிங்கின் குத்தகைதாரர்களுக்கும் இடையே மின்னணு ஒப்பந்தம் இருக்கும். இதன் மூலம் பில்டிங்கில் வாடகை இருக்கும் வெளிநாட்டவர்களின் முழு விவரத்தையும் ஆன்லைன் வழியாக த பேசி கண்காணித்து வரும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் குடியிருக்கும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் முகவரிகள் துல்லியமாக பதிவு செய்யப்படும் என பேசியின் செயல் இயக்குனர் மன்சூர் அல் மேடன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல வெளிநாட்டவர்கள் தாங்கள் வசிக்கும் பில்டிங் இடிக்கப்பட்டாலோ இல்லை வேறு யாருக்காவது விற்கப்பட்டிருந்தாலோ உடனே தாங்கள் புதிதாக தங்கியிருக்கும் பில்டிங்கின் அட்ரஸை பேசிக்கு சென்று அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் 100 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என பேசி ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல். த கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியான சிட்ரா காசிஃப் எனும் புதிய சர்வீஸை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் ஃபேக் கால்களை கண்டறிய முடியும் என டெலிகம்யூனிகேஷன் தெரிவித்துள்ளது. அதுபோல குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் செய்து யாராவது உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், பாஸ்வேர்டு, ஓடிபி என எதையாவது கேட்டால் கொடுக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏன்னா குவைத்தில் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் போலி ஃபேக் கால்ஸ் வாயிலாக பல ஆயிரம் தினார்களை இழந்துள்ளார்கள். அடுத்த தகவல். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஃபார் 2024ஆம் ஆண்டின் தரவுகள் படி குவைத் பாஸ்போர்ட் உலக நாடுகள் பட்டியலில் 49வது இடத்தை பிடித்துள்ளது. அரபு நாடுகளின் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடித்துள்ளது. குவைத் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் 99 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். அதுபோல அரபு நாடுகளில் முதலிடத்தில் துபாய் பாஸ்போர்ட் உள்ளது. அதுபோல கத்தார் பாஸ்போர்ட் 2ஆம் இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே உலக அளவில் பார்த்தோம்னா சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தாங்க ஃபர்ஸ்ட் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், ஸ்பெயின். 3வது இடம் ஆஸ்திரியா, ஃபின்லாந்து, இர்லாந்து. இந்த மாதிரி நாடுகள் இருக்குது. எங்கடா நம்ம இந்தியா இலங்கை காணோம்னு பார்த்தா இந்தியா பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 82வது இடத்தில் உள்ளது. இந்தியா பாஸ்போர்ட் வைத்திருந்தால் 58 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். இலங்கை பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 93வது இடத்தில் உள்ளது. இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருந்தால் 44 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும். பங்களாதேஷ் பாஸ்போர்ட் 97வது இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான் பாஸ்போர்ட் 100வது இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி, அதாவது இசிஆர் பாஸ்போர்ட் என்றால் என்ன, இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இசிஆர் பாஸ்போர்ட் என்றால் எமிகிரேஷன் கிளியரன்ஸ் ரிக்யூர்ட். அதாவது குவைத் இந்த மாதிரி நாடுகளுக்கு ஒர்க் விசாவில் செல்பவர்கள் கட்டாயமாக பிஓஇ சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு தான் செல்ல வேண்டும். பிஓஇ என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் ஆஃப் எமிகிரன்ட் சர்டிஃபிகேட். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் என்றால் பார்த்தீங்கன்னா எமிகிரேஷன் செக் நாட் ரிக்வயர்ட். இந்த பாஸ்போர்ட் உள்ளவர்கள் குவைத்திற்கு ஒர்க் விசாவில் சென்றால் பிஓஇ சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. 10வது முடிக்காதவர்களுக்கு தான் இந்த இசிஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும். 10வதுக்கு மேல் படிப்பை முடித்தவர்களுக்கு இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும். இதுதாங்க இசிஆருக்கும் இசிஎன்ஆருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வாங்க ஃப்ளைட் டியூட்டி அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 20,500 ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 21,200 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 27 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 74 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 48 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 273 ரூபாய் 35 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1002 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 982 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 991 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.